அதிமுகவுடைய 54வது ஆண்டு தொடக்க விழா. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தோட்டத்தில் களை நீக்கி பயிர்கள் செழித்து வளர்க்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எடப்பாடியார் சொன்ன அந்த கடிதத்தை எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? யாரோ எழுதுற கடிதத்துக்குலாம் என்னுடைய நேரத்தை நீங்க உங்க நேரத்தையும் என்னுடைய நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். டிசம்பர் 15ஆம் தேதி முதல் அனைத்து மகளிருக்கும் விண்ணப்பித்த அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை போட சொல்லியிருக்காங்க. அப்படியா? சரி, நல்ல விஷயம் தானே. மக்கள் அவங்க தேர்தல் வாக்குறுதியில அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு அதை அப்புறம் அதுக்கு தகுதி அடிப்படையில கொடுக்குறேன்னு சொன்னாங்க. தேர்தல் வர்றதுனால அனைத்து மகளிருக்கும் எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டு குடும்பங்களுக்கு முறையாக நிதி போய் சேர்ந்தால் அது எல்லோருக்கும் மகிழ்ச்சி. எல்லோருக்கும் மகிழ்ச்சி தானே. அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினா ஒரு குடிமகனா மகிழ்ச்சி தானே. இதுல வரவேற்கலைங்கிறது இல்லை. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். எந்த ஆட்சியாளர்களும் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அதிமுக ஆட்சி காலத்துல வாங்கின இதை நீங்க எதாவது ட்விஸ்ட் பண்ணி எல்லாம் கேட்க வேணாம். நீங்க இதுல கூட்டணி எல்லாம் கிடையாது, உங்களுக்கு தெரியும். நியாயமா எது ஒரு குடிமகனா தோற்றதோ அதை தான் சொல்லுவேனே தவிர அதுக்காக ஒரு எதிர்கட்சி சேர்ந்தவங்க எதை வேணாலும் எப்படி பேசுற பழனிசாமி மாதிரி ஆள் கிடையாது, உங்களுக்கு தெரியும். அதிமுக ஆட்சி காலத்துல வாங்கின டிவிகேவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் எல்லா அரசியல் நோக்கங்களும் நோக்கிட்டு இருக்காங்க. இப்ப கடந்த 15 நாட்களா வெளில வராம இருந்தாரு விஜய். இப்ப வெளியில வர ஆரம்பிச்சிட்டாரு. நிவாரணம் அந்த 20 லட்சம் ரூபாய் போய் தரயிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இது என்ன எல்லாத்தையும் பாக்குறீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் அலுவலகத்துக்கு அவங்க அலுவலகத்துக்கு வர்றதை பத்தி நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு? உச்ச நீதிமன்றம் ஒரு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைத்து கரூர் அந்த துயர சம்பவத்தை விசாரிக்க வேண்டும் ஆணையிட்டு இருக்காங்க. அது என்ன அதுல அவுட்கம் என்ன வருதுன்னு பாப்போமே. சென்னையில வழக்கறிஞரோட வாகனத்தை இருசக்கர வாகனம் திருமாவளவன் அவரோட கார் மோதுற காட்சிகள்லாம் பார்த்தோம். இந்த நிலையில திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்கிறாரு, என்ன முறைச்சாங்க, அதனால 4 தட்டு தட்டணும் அப்படின்னு அவங்க வாயில ஒப்புமுறை. இதுல போலீஸ் அவங்க வழக்கு பதிவு பண்ணலாம்னு ஒரு குற்றச்சாட்டு. அவரு நான் தட்டுன்னு சொல்லல, நீங்க கதை விடாதீங்க. ஒரு தலைவர் போயிட்டு இருக்க நாங்களே போறோம், சில தொண்டர்கள் உணர்ச்சி மீதியால யாரோ ஒருவர் வழிமறித்தாலோ இல்ல வாகனத்தில் அடிபட்டாலோ அவர் ஏதாவது கருத்து சொல்றப்ப தலைவர்கள் அமைதியாக இருந்தாலும் தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவர்களிடம் கைகலப்புக்கு செல்வது எல்லா கட்சியும் நடக்குது. அதை நான் நியாயப்படுத்தல. அதே நேரத்தில் தலைவர்களாக இருப்பவர்கள் அதுக்குதானே நம்மள தலைவர்களாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு தலைவர்கள் அதை தடுத்து நிறுத்தி அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவரை பாதுகாத்து அனுப்பி இருக்க வேண்டும். அதை விட்டு எங்கள் வண்டியில் அவர் இடிபட்டு அவர் முறைத்த காரணத்தினால் 4 தட்டு தட்டாங்கன்னு சொல்றது திருமாவளவன் போன்ற ஒரு சீசன்டு பொலிட்டீசியனுக்கு அது நல்லதல்ல, அழகல்ல என்றுதான் நான் பார்க்கிறேன். அது ஒரு தவறான முன்னுதாரணமா போயிடும். அதிமுக ஆட்சி காலத்துல வாங்கின கடனுக்கு தான் நாங்க இப்ப வட்டி கட்டிருக்கோம் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, கடந்த ஆட்சிகள்ல வாங்கின கடனுக்கு தொடர்கின்ற ஆட்சி அது கடன் கட்டுவது கட்டிதான் ஆகணும். இப்ப 26க்கு பிறகு ஒரு புதிய அரசு அமைந்தால் இதுவரை கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கு. அதுக்கான வட்டியையும் அவர் கட்ட வேண்டும். குடும்பமானவரை கடனை அதிகரிக்காமல் இந்த இலவசமாக அதை கொடுக்கிறோம் இதை கொடுக்கிறோங்கிற பேர்ல வளர்ச்சி பணத்தில் வைத்து இலவசங்கள் தேவையானவற்றிற்கு மிகவும் பின்னடைந்தவர்களுக்கு உண்மையிலேயே தேவையானவர்களுக்கு அந்த இலவசங்களை வழங்க வேண்டும். அதுதான் வருங்கால வளர்ச்சிக்கு நல்லது. இன்றைக்கு தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக நாம் பல ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறப்ப அது அன்றைக்கு நல்லா இருக்கும். ஆனா ஒரு தொலைநோக்கு பார்வையில அது கடனை தான் அதிகமாக்கிட்டு போவோம். இன்னும் வருங்காலத்துல இப்ப 26 தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதிகளை எல்லா கட்சிகளும் வாரி வழங்காமல் வருங்கால சந்ததியின் வளர்ச்சியையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் மனதில் கொண்டு தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பாக இலவசங்கள் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்பதுதான்
எங்களுடைய கருத்து. திருமாவளவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா தீபாவளி வந்து பொதுமக்கள் கொண்டாட முடியாது, தமிழ்நாடு சந்தித்து போயிடும், பிரதமர் மோடி அவர் காரை வந்து மதிப்பு சொல்லியிருக்காரு. சில தொண்டர்கள் சில கட்சிகள்ல இது மாதிரி கொஞ்சம் அறவட்டுத்தனமா பேசதான் செய்வாங்க. அது தலைவர்கள் தான் அதெல்லாம் கண்டிக்கணும். இப்ப எங்க கட்சியில சில தொண்டர்கள் வண்டியில நாங்க போயிட்டு இருக்கப்ப இது மாதிரி போய் யாராவது ஒருவர் இடையூறாக இருந்தா போய் அவங்கள்ட்ட கொஞ்சம் கரண்டு முரண்டா நடக்க போயிடுவாங்க. அது நம்ம பார்வைக்கு வர்ற போய் அங்க இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்களும் அதை தடுத்து இது போன்ற செயல்பாடுகள் இல்லாம பார்க்கணும். அதுதான் திருமாவளவன் அவர்களும் செய்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சமுதாய ரீதியா பிரச்சனை போயிட்டு இருக்கு சார். தமிழகம் முழுவதுமே திருமாவளவனை சந்திக்கிறாங்க, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படி எதிர் சமுதாயத்தை சேர்ந்த ஆர்ப்பாட்டம், இந்த சோசியல் மீடியால ஒரு பெரிய சமுதாய ரீதியில பிரச்சனையும் போயிருக்கு. அதல்ல இது எல்லோரும் இப்ப தமிழ்நாட்டுல கல்வி வளர்ச்சி அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இருந்தாலும் சில பாமரத்தனமான செயல்பாடுகளை தவிர்த்து சோசியல் மீடியால நல்ல விஷயங்கள் நிறைய வருது. அதே போல மக்களை குழப்புகின்ற விஷயங்களும் கலவரங்களை தூண்டுகின்ற விஷயங்களுமே வருது. அதனால எல்லோரும் நாம் அனைவருமே கொஞ்சம் பொறுப்புணர்வோடு சமூக பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டால் இதெல்லாம் சரியாகும். குறிப்பாக எல்லாரையும் வழிநடத்துற அந்த தலைவர்கள் அதை சரி செய்ய வேண்டும். சார், என்டிஏ கூட்டணியில கடந்த காலத்துல நிறைய பேர் வந்து சிறிய கட்சிகள்லாம் வந்து அவங்களை கண்டுகொள்ளன்னு ஒரு குற்றச்சாட்டு. அது தெரியல, நீங்க என்டிஏ கூட்டணியை சேர்ந்தவங்களை தான் கேட்கணும். தீபாவளி வாழ்த்து. தீபாவளி வாழ்த்து.